ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு கும்பகோணம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நண்டு கிரேவி நாங்கள் எப்படி செய்வோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு சின்ன வெங்காயம் தான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ எனக்கு டைம் இல்லைங்கிறதுனால ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணிக்கிட்டு, இஞ்சி பூண்டு தேங்காய், ஒரு மூடி தேங்காய், ஒரு 3 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 3 தக்காளி, அப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கல்பாசி, அப்புறம் நண்டு வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ ஒரு வானலில் கொஞ்சமாக கடலெண்ணெய் விட்டு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி இதை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு, இது நமக்கு இந்த கோல்டன் கலரில் வரணுங்கிற மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் அந்த வெள்ளை போயிட்டு அந்த பிங்க் கலர் லைட்டாக வரும்போது நமக்கு அந்த வதக்குறது போதுமானதாக இருக்கும். இது நல்லா வதக்கிட்டு, இப்போ நான் சொன்ன இஞ்சி பூண்டு சீரகம் சோம்பு தேங்காய் மிளகு இது எதையுமே நம்ம வறுக்கக்கூடாது. அப்படியே டைரெக்டாக நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அது மாதிரி நம்ம அந்த அரைச்சதை இந்த வாசனை பச்சை வாசனை போகணும் அப்படிங்கிறதுலாம் இது கிடையவே கிடையாது. மேக்ஸிமம் எங்கள் வீட்டு ஸ்டைலில் எதையுமே நாங்கள் பச்சை வாசனை போகிற மாதிரி பண்ணவே மாட்டோம். டேரெக்டாக எண்ணெயில் போட்டு தாளிக்கவே மாட்டோம். எங்கள் மாமியார் அப்படி தான் பண்ணுவாங்க. அதை நான் ஒன்று ஒன்றா ஒரு வீடியோவில் எப்படி பண்ணுவோங்கிறத காமிக்கிறேன். இது லைட்டாக கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டால் ஓகே. ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால வானல் சுற்றி கூட நான் என்னால் சரியாக அந்த வதக்கிறத எடுக்க முடியல. ஓகே, அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள், வரமிளகாத்தூள் மட்டும், தனி மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, அப்புறம் நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கணும். அது போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கிக்கணும். தனி மிளகாத்தூள் போட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க நண்டு, வாஷ் பண்ணி வச்சுருக்க நண்டு எடுத்துகிட்டு, நான் அப்படியே கட் பண்ணி போட மாட்டேன், அப்படியே தான் போடுவேன். ஃபுல்லாக அந்த நண்டு எடுத்து நம்ம போட்டுடணும். ஓகே, இப்போ நம்ம நண்டு எடுத்து போட்டுட்டு ஒரு 2 திருப்பணும். அது நமக்கு முழுசாக நண்டு இருக்கிறதுனால திருப்புறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். நீங்கள் கட் பண்ணி 2ஆக கட் பண்ணி போடுறதுனாலும் போடலாம். பட் என் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி முழு நண்டாக சாப்பிடுறது தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கள் வீட்டில் இப்படி தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த 3 தக்காளியை மிக்சியில் லைட்டாக 2 ஓட்டை, ரொம்ப நம்ம லிக்விட் மாதிரி அரைக்கக்கூடாது, லைட்டாக ஒரு 2 ஓட்டை ஓட்டி அதை எடுத்து நம்ம இதில் நண்டு கிரேவியில் ஊற்றிடணும். அதை ஊற்றிட்டு சும்மா அந்த வாசனைலாம் போகிற மாதிரியோ இல்லை அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது அந்த மாதிரி எந்த ப்ராசஸும் இதில் கிடையாது. சும்மா எல்லாமே இது பண்ணிவிட்டு 2 திருப்பி நம்ம அந்த மசாலா லைட்டாக, மசாலா ஸ்மெல் போகணுன்னே அவசியம் இல்லை. ஏன்னா நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். இது நேச்சுரலாக இருக்கும். எதையுமே எண்ணெயில் ரொம்ப தாளிக்கக்கூடாதுங்கிறது எங்கள் மாமியார் வீட்டில் பண்ணுற ஒன்று. இப்படி தான் நான் நண்டு கிரேவி பண்ணுவேன். அப்புறம் நம்ம நண்டு வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி, நான் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டுருக்கேன், கொஞ்சமாக தண்ணி போதும். தண்ணி போட்டு நம்ம லைட்டாக கொஞ்சம் இது பண்ணி வச்சுட்டு நம்ம மூடிடணும். தேவையான அளவு நம்ம உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு லைட்டாக நம்ம கொஞ்சம் லைட்டாக மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம், நண்டுக்கு ஒரு 10 நிமிஷமே போதும் தான். அந்த 10 நிமிஷத்துலேயே நண்டு வெந்துடும். நாங்கள் கிரேவினா நண்டு நண்டில் ஒட்டியிருக்கோம், அந்த மாதிரி தான் எடுத்து சாப்பிடுவாங்க இங்கே எங்கள் வீட்டில். அந்த கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம இதை இது பண்ண வேண்டியதான். நண்டு கொஞ்சம் வெந்துருச்சு, கொஞ்சம் தண்ணி இன்னும் சுண்டலை. ஓகே, நண்டு கொஞ்சம் வெந்திருக்கு. அந்த தண்ணி பார்த்துக்கணும். அப்புறம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கூட பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் போட்டுக்கங்க. லாஸ்ட்டில் போட்டால் உப்பு இது குழம்புல எடுபடாது. அதனால் இப்போ தேவைன்னா போட்டுக்குங்க. போட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஸ்டேஜ் தான். இன்னும் இதை நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணால் தான், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அப்படியே நண்டோட நல்லா ஒட்டிடும். இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணணும். நம்ம இதுலேயே ரொம்ப ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒன்றும் இல்லாத மாதிரி போயிடும். ஸோ இது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்படி தான் இருக்கும். தேங்க்யூ.